இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டிக்ஷனரி, இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் அ டிக்ஷனரி ஆர் அண்டர் த ஹூட் எப்படி ஒரு டிக்ஷனரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிக்ஷனரி தான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ரோக்ராமர் ஷுட் நோ திஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், தட் இஸ் டிக்ஷனரி ஆர் ஹேஷ் டேபிள் ஆர் ஹேஷ் மேப், எப்படினாலும் நம்ம நேம் பண்ணிக்கலாம். சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஹேஷ் மேப், ஹேஷ் டேபிள், டிக்ஷனரி டிஃப்ரென்ஸ். டிக்ஷனரி வந்து மாடர்ன் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறது, பைத்தான், சி ஷார்ப் அந்த மாதிரி லாங்குவேஜஸில். ஹேஷ் டேபிள் எல்லாம் கொஞ்சம் த்ரெட் சேஃப், சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். அது வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுறது. ஹேஷ் மேப் வந்து த்ரெட் சேஃபாக இருக்காது. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம், த்ரெட் சேஃப்டினா என்னன்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து டிக்ஷனரி எப்படி இது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிக்ஷனரி நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரியில் 780ங்கிற கீ, சூ அப்படின்ற ஒரு எம்ப்ளாயை இன்செர்ட் பண்ணுறோம். 42ன்ற கீழே ஃப்ரெட்டு, 9282 கீழே வந்து பில் அப்படின்னு இன்செர்ட் பண்ணுறோம். நிறையா வேல்யூஸ் இருக்குது இதுலன்னு வச்சுக்கோம். இதுக்கு அண்டர் த ஹுட் எப்படி ஒர்க் ஆகும்னா, டிக்ஷனரிங்கிறது ஒரு நேம் மட்டும்தான். அதுக்கு கீழே ஸ்டோர் ஆகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அரே தான். நான் எப்பயுமே அரேவை பற்றி ரொம்ப நல்லா டீட்டெயிலாக பேசுவேன். ஏன்னா அரேஸ் தான் வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் எனி அதர் மாடர்ன் டேட்டா ஸ்ட்ரக்சர் லைக் லிங்க்டு லிஸ்ட் ஆர் ஹேஷ் மேப் ஆர் டிக்ஷனரி. ஸோ இந்த அரே ஸ்ட்ரக்சரில் தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். பட் கொஞ்சம் ஒரு மாறுதலாக ஸ்டோர் ஆகும். அதில் என்ன அந்த கொஞ்சம் மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுற பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறுபடும். எப்படி அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 7 சைஸ் உள்ள ஒரு அரே டிக்ளேர் ஆகும். இந்த டிக்ஷனரி, நம்ம ஒரு டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் உள்ள ஒரு சாம்பிள் டேட்டா போடுறீங்கனாலே ஒரு டிஃபால்ட்டாக அதில் 7 கிரியேட் ஆகும். 7 ஸ்ட்ரக்சர், அரே ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு அரே கிரியேட் ஆகும். அந்த 7 ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த கீ அண்டு வேல்யூவோட பக்கெட் இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். நம்ம அந்த பக்கெட் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற ஹேஷ் கோடு அதோட மாடுலஸ் வேல்யூ ஆஃப் த பக்கெட் கவுண்ட். அப்படின்னா இப்போ இதில் 7 பக்கெட் கவுண்ட், ஓகே, அதை வந்து மாடுலஸ் வேல்யூ ஆஃப் ஹேஷ் கோட். ஹேஷ் கோட்னா என்னன்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே பார்த்தீங்கன்னா ஹேஷிங் அப்படிங்கிற ஒரு அல்காரத்தை யூஸ் பண்ணி யூனிக்காக இந்த வேல்யூக்கு ஒரு யூனிக் வேல்யூவை அவுட்புட்டாக கொடுக்கறது. எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேண்டமாக ஒரு நம்பர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 780 சூ அப்படின்னு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் கிடைக்கும். -1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கும். ஆனால் யூனிக்காக இருக்கும் அந்த நம்பர். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஹேஷ் கோடு வேல்யூங்கிறது. இது எல்லா ப்ரோக்ராம்லுமே சேம் தான். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பேச வேணாம். அது ஏன்னா அது ஒரு பயங்கர மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் இன்வால்வ் ஆகிருக்கும். அதனால் அதை நம்ம இப்போ பேசணும்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஹேஷ் கோடுங்கிறது ஒரு யூனிக் கோடு ஜென்ரேட் ஆகும் நம்பர்ஸில். 42 ஃப்ரெட்டுக்கு ஒரு யூனிக் இருக்கும், 9282 பில்லுக்கு ஒரு யூனிக் இருக்கும். ஸோ இந்த யூனிக் கோடோட மாடுலஸ் வேல்யூ, பக்கெட் கவுண்டோட மாடுலஸ் வேல்யூனா என்னன்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. எப்படின்னா இந்த ஹேஷ் கோடை வந்து டிவைட் பண்ணுவோம் 7ஆல். ஏன்னா இங்கே பக்கெட் கவுண்ட் வந்து 7 தானே, 7ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு வர ரிமைண்டர் வேல்யூ தான் நம்மளோட இந்த அலோகேஷன் பாயிண்ட். அதாவது 780 ஜூன்றவன் வந்து பக்கெட் இண்டெக்ஸ் 1 0 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இந்த 2ஆம் நம்பரில் போய் 780 உட்காரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு தான் அந்த பக்கெட் இண்டெக்ஸ். 9282 வந்து இங்கே 4ல் வந்து உட்காரணும், 3ல் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கால்குலேஷன். ஸோ இப்படி தான் பக்கெட் இண்டெக்ஸ் கால்குலேட் ஆகி நம்ம அறையில் ஸ்டோர் பண்ணோம். சரி, இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு வேளை பக்கெட் இண்டெக்ஸ் சேமாக இருக்குது 2 வேல்யூக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட் மாதிரி இந்த அரே வந்து மாறும். லிங்க்டு லிஸ்ட்டா, அது என்னப்பா அது புது கதையாக இருக்குது அப்படின்னா, அதில் அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வரைக்கும் நான் அரே எலமெண்ட்னு சொல்லவே இல்லை, நான் பக்கெட்டுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இட் கேன் ஹாவ் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னொரு வேல்யூ இன்செர்ட் பண்ணுறீங்க, அவனோட வேல்யூ ஒருவேளை இந்த மாடுலஸ் வேல்யூவில் சேம் பக்கெட் இண்டெக்ஸில் வந்துருச்சு அப்படின்னா இங்கேவே இன்செர்ட் ஆக பார்ப்பான். கரெக்டா? சரி, இங்கே இன்செர்ட் ஆக பார்க்குறான்னு வச்சுக்கோமே. 780 ஜூ அப்படின்றவனை கால்குலேஷன் பண்ணி பக்கெட் இண்டெக்ஸ் 1 கிடச்சிருச்சு. இப்போ நான் வேற ஒருத்தனை இன்செர்ட் பண்ணுறேன், அவனுக்கும் இதே பக்கெட் இண்டெக்ஸ் கிடைக்குது அப்படின்னா இது ஒரு லிங்க்டு லிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த கான்செப்ட் பேர் வந்து செயினிங். அதாவது இந்த பக்கெட்டுக்குள்ளேயே 2 வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்செர்ட் பண்ணுறது. அது எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்க, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. நான் கொடுக்குற டேட்டாவை ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து ஹேஷ் கோடு கொடுத்துரும். இப்போ செயினிங் பாருங்க,
நான் சொன்ன மாதிரியே 0லேருந்து 7க்கு பதிலாக இங்கே 9 வச்சுருக்கேன். ஜூ 780 வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. 1ஆம் நம்பரில் வந்து நல்லு, 2ஆம் நம்பர் இண்டெக்ஸில் வந்துட்டு ஃப்ரெட் இருக்குது, பில் இருக்குது, ஜெயின் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், ஃப்ரெட்டு 42வும் இன்சர்ட் ஆகிருக்கு அதே பொசிஷனில், அதாவது அரே ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸில் பக்கெட்டில் ஃப்ரெட்டு பில்லு ஜெயின் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே அதே மாதிரியே 5th பொசிஷனில் 2 மசயுக்கி அண்ட் சர்வர். ஸோ இட்ஸ் நாட் அ நார்மல் அரே, இட்ஸ் அ ஸ்பெஷல் அரே ஆர் இட்ஸ் அ லிங்க்டு லிஸ்ட் கம்பைன்டு வித் அரே ஆர் அரே இன் த ஃபார்ம் ஆஃப் அ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது தான் இங்கே உள்ள கான்செப்ட். இதுக்கு பேர் வந்து செயினிங். இது வந்து சில லாங்குவேஜஸ் வந்து செயினிங் யூஸ் பண்ணுவாங்க, சில லாங்குவேஜஸ் வந்துட்டு வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்க்குள்ள ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம், அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பட் எசென்ஷியலி இப்படி தான் நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வெறும் நான் சொல்ற மாதிரி இந்த ஃப்ரெட்டு பில்லுன்னெலாம் ஸ்டோர் ஆகிருக்காது. அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா ஹேஷ் கோடை வச்சு தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஹேஷ் கோடை வச்சு ஸ்டோர் ஆகிருக்கும் போது இப்போ நான் வந்து எனக்கு பில் 9282 வேணும்னா என்னோட ஹேஷ் கோட் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ரோக்ராம்லேயே அது ஹேஷ் கோடை செக் பண்ணி பார்க்கும். பில் 9282ஓட ஹேஷ் கோட் என்னன்றதை கண்டுபிடிச்சு அவனோட மாடுலஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சு கரெக்டாக அவனை போய் எடுத்துகிட்டு வந்து ரிட்ரீவ் பண்ணிடுவான். இதனால தான் இதோட ஆப்ரேஷன் வந்து ஃபாஸ்டஸ்ட், அதாவது பிக் O ஆஃப் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஓவரால் எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே பிக் O ஆஃப் 1 தான். பிக் O ஆஃப் 1னா கான்ஸ்டன்ட் டைம், ஒரே ஆப்ரேஷன், அதாவது ஒரே ஃபைனில் ரிட்ரீவ் பண்ணிடலாம். எந்த வேல்யூ கொடுத்தாலும், ஜூ கொடுத்தாலும், ஃப்ரெட் கொடுத்தாலும், பில் கொடுத்தாலும், டெலீட் பண்ணோமாலும் அதே ஒரே இதிலே பண்ணிடலாம். எப்படின்னா எல்லாத்துக்கும் பிஹைண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் கோடு தான் இருக்குது. அதனால தான் இது இவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இந்த ஹேஷ் கோடை வச்சு இது பண்ணுறதுனால. இதோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லா அல்காரிதத்துலேயும் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இது. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் ரெகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து இப்படி தான் அதோட ஒர்க்கிங் இருக்குது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.